தூய யோவான் செபதேயு மற்றும் மரிய சலோமியின் அன்பு மகனாக இருக்கின்றார். இவருடைய சகோதரரான யாக்கோபும் யோவானும் தான் இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இவருடைய வாழ்க்கையை நாம் சற்று விவிலியத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கின்ற பொழுது இவர் இயேசுவினுடைய அழைப்பை பெற்று அவரது போதனைகளையும் அறிவுரைகளையும் கேட்கின்றார். இயேசு யார் என்று முழுமையாக அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றார். இயேசுதான் உண்மையான மெசியா, இயேசுதான் உண்மையான மீட்பர் என்பதையும் அவர் அறிந்து கொள்கின்றார். இதுதான் இயேசுவுக்கும் அவருக்கும் இருந்த உறவை இன்னும் ஆழமாக்குகின்றது. தனது போதனை வாழ்வில் இந்த 3 முக்கியமான சீடர்களையும் அல்லது தனது வாழ்க்கையோடு மிகவும் நெருக்கமாக இருந்த அன்பு சீடர்கள் என்று அழைக்கப்பட்ட பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவருமே இயேசுவின் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளில் அவரோடு இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யாயீரின் இறந்த மகளுக்கு உயிர் கொடுக்கும் பொழுது, தாபோர் மலையிலே அவர் உருமாறுகின்ற பொழுது, அல்லது சிலுவை அடியிலே இயேசு தனது தாயை அவரோடு கொடுக்கும் பொழுது, இத்தகைய முக்கியமான நிகழ்வுகளிலே யோவான் அவரோடு இருக்கின்றார். எனவேதான் இயேசுவும் தான் யோவானை அன்பு செய்கின்றேன் என்பதை காட்டுவதற்காகவே தனது தாயை யோவானிடம் ஒப்படைத்து செல்கின்றார்.